வணக்கம், நான் உங்கள் சங்கவி. இன்றைக்கு இந்த காணொலியில் சில முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயை அவர்களுடைய கணவரே கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசிரியரை 3 மாணவர்கள் சேர்ந்து ஹெல்மெட்டால் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். ஸோ அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு கொலை சம்பவம் யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கிறது. ஸோ இது சம்பந்தமான எல்லா விவரங்களையும் தான் இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஒவ்வொரு விஷயங்களாகவே என்ன நடந்ததுன்ற பார்க்கலாம். அதாவது இந்த சுவிட்சர்லாந்தில் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் கொலை செய்யப்பட்ட பெண் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட பெண். இவருக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். சரியா? அப்போ இந்த நிலைமையில கடந்த 25 வருடங்களாக அவர் சுவிட்சர்லாந்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய குடும்பத்தோட 3 பிள்ளைகள், கணவன் அப்படின்னு சொல்லி குடும்பமாகவே சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இந்த அடிப்படையில் இந்த பெண்ணுக்கு 47 வயது, கொலை செய்த ஆணுக்கு, அதாவது அவருடைய கணவருக்கு 57 வயதாகின்றது. இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இவங்க 2 பேருக்கும் இடையில சின்னதாக குடும்ப தகராறுகள் இருந்திருக்குது. சரியா? ஸோ இது ஒரு கட்டத்தில் எப்படியாக மாறிட்டேன்னு சொல்லிச்சுன்னா, தன்னுடைய மனைவியையே கொலை செய்கிற அளவுக்கு அவருக்கு கோபம் வந்திருக்கிறது. இது எங்கே எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கவ் பகுதியில் இருக்கக்கூடிய ரப்பர் ஸ்விஸ் பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்தது. கடந்த புதன்கிழமை, அதாவது நேற்றுக்கு முந்தினைய தினம் காலையில் இந்த சம்பவம் நடந்திருந்தது. இந்த பெண் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிற்றுண்டி சாலையில் வேலை செய்கிறா. சரியா? அதாவது பெர்னர்ஸ் எஸ்வெர்க் எனப்படுகின்ற அந்த சிற்றுண்டி சாலையில் தான் அவள் வேலை செய்து கொண்டிருக்கிறா. ஸோ இப்படி அவள் காலையிலேயே வேலைக்கு போயிட்டா. அப்போ அங்கே காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேலைக்கு போவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ அந்த இடமே எப்பயுமே ரொம்பவே பிஸியாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த டைமில் கணவன் என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா, கத்தியோட அவள் வேலை செஞ்சுருந்த அந்த சிற்றுண்டி சாலைக்கு போயிட்டு அவள் சரமாரியாக குத்தி இருக்கிறேன். குத்தி நடத்தில் அவளுக்கு நிறைய ரத்தம் வெளியேறினதன் காரணமாக, சரியா, அதிக இரத்தப்போக்கின் காரணமாகத்தான் அவர் இறந்திருக்கிறார். உண்மையிலேயே இப்போ கணவன் கைது செய்திருக்கணும். ஆனால் கணவன் எந்த ஒரு எதிர்ப்பையுமே காட்டாமல் அவர் சரணடைஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதாவது இப்போ போலீஸ் பிடிக்க வரைக்கும் தப்பிச்சு ஓடுறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அவர் நார்மலாகவே அவங்க பிடிச்சிட்டு போக அவருமே சேர்ந்து போயிட்டுறாம். ஸோ இனிமேல் உண்மையிலேயே அவருக்கு குடும்ப பிரச்சனைகள் தான் காரணமா, இல்லாட்டி வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்றது இனிமேல் விசாரணைகளில் தெரிய வரும். ஸோ உண்மையிலேயே இது புலம்பெயர் தமிழர்களை மட்டுமல்லாமல் வெளிநாட்டில் இருந்து கணவனிடம் இங்கிருந்து போறவர்கள் இருக்கிறார்கள் தானே, அப்படியான நிறைய பெண்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் சம்பவமாக நிகழ்ந்து இருக்கிறது. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் என்னத்துக்காக இந்த பெண் கொலை செய்யப்பட்டாருங்கிறது கணவன் இனிமேல் விசாரணைகளை சொல்ல வந்தால் தான் தெரியும். இன்னொரு சம்பவம் சொல்லியிருந்தேன், இந்த இலங்கையில் ஆசிரியரை மாணவர்களே கொலை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி இல்லையா? யோசிச்சு பாருங்க, நாடு எங்கே நோக்கி போய் கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த ஆசிரியர் 34 வயதுடைய ஒரு நபர். இவர் தன்னுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்காண்டி கடைக்கு போயிருக்கிறார். சரியா? இவருடைய இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்துக்கம குருதிப்பட்ட என்கின்றது தான் அவருடைய இடம். இவருக்கு 34 வயசாகுது. இவருடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரங்கவிராஜ் ஜெயசிங்க. சரியா? இவர் தன்னுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்காண்டி கடைக்கு போறார். எங்க இருக்கக்கூடிய கடைக்கு, கல்மட்ட பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு அவர் போறார். சரியா? அப்ப போயிட்டு இவர் பொருட்களை வாங்கி கொண்டு வர்ற வழியில இவருக்கு முன்னுக்கு 3 சிறார்கள் அப்படின்னா சொல்லணும், 16 வயசு. சரியா? அதாவது காப்போத்த சாதாரண தரம் பயின்று கொண்டிருக்கக்கூடிய வயசு. ஸோ அந்த 3 மாணவர்கள் ஹெல்மெட் அணியாம வேகமா போய்கொண்டிருந்திருக்கணும் மோட்டார் சைக்கிள். அப்போ இவர் என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி ஆசிரியர் டக்குண்டு அவர்களை துரத்தி பிடிச்சி அவங்களை நிப்பாட்டி அவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறேன். ஹெல்மெட் போடாமல் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகாதீங்க என்ற மாதிரி அவர் சொல்லி இதண்டிருக்கிறார். ஆனால் இவங்கள்ட்ட ஹெல்மெட் கையில் இருந்திருக்குது, ஆனால் அவைய தலையில் போடல. சரியா? அப்போ அவைய போடாமல் போனதால் இவர் இப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியராக சமூக அக்கறையில், அந்த மாணவர்கள்ட்ட இருக்கிற அக்கறையில் அவர் சொன்ன அறிவுரை வழங்கினப்போ இதை அவர்களால் பொறுத்து கொள்ளாமல் போயிட்டுது. சரியா? 16 வயசு மாணவர்களுக்கு அவர் சொன்ன அந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்கின்ற அந்த ஒரு மனப்பக்குவம் இல்லாததன் நிமித்தம் அந்த கையில் இருந்தக்கூடிய ஹெல்மெட்டை பயன்படுத்தி 3 பேருமே சேர்ந்து அந்த ஆசிரியரை அடித்திருக்கிறார்கள். அவர்களுடைய தலையில தான் அதிகமாக அடித்திருக்கிறார்கள். இது நடந்தது 14ஆம் தேதி. சரியா? அப்போ
இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஆசிரியர் வந்து அதன் பின்னராக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலைமையில அவர் வந்து இப்ப இறந்திருக்கிறார். இந்த 3 மாணவர்களும் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இறந்த ஆசிரியர் இருக்கிறார் தானே, அவருடைய மனைவியிடம் கல்வி பயின்று கொண்டு வர்றவர்கள். சரியா, பாடசாலையில வந்து அவருடைய மனைவியுமே ஆசிரியராக தான் பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஸோ அவாட்ட வந்து இவங்க 3 பேருமே காப்போத்த சாதாரண தனத்துல கல்வி பயின்று கொண்டு வரக்கூடிய மாணவர்கள் தான் இன்றைக்கு இந்த கொலையை வந்து செய்திருக்கிறார்கள். இப்ப அவர்கள் 3 பேரையுமே சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு வந்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலைமையில இந்த இறந்த தந்தைக்கு வந்து 11 மாதங்களே ஆன ஒரு கை குழந்தையும் இருக்கிறது. சரியா, அப்ப இவர் வந்து பொருட்கள் வாங்க போனார் இல்லையா, அது ஏன் போனவர்னு சொல்லி சொன்னால் 11 மாத குழந்தை அன்னைக்கு அவருக்கு 1 வயசு பிறந்த நாள் வரப்போகுது இல்லையா அந்த குழந்தைக்கு. அப்ப அந்த குழந்தைக்கான பிறந்த நாளை செய்யறதுக்காக நிறைய ஏற்பாடுகள் அவர் செய்திருந்திருக்கிறார். ஸோ அதுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்யறதுக்கான தான் அவர் போயிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து வெளிநாடு போறதுக்கான அலுவல்களும் கூட இவர் செய்து எல்லாமே இடையில இருக்கிற இந்த நிலைமையில 34 வயதான ஒரு இளம் குடும்பஸ்தர் ஒரு சிறந்த ஆசிரியர் வந்து இன்றைக்கு மாணவர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்து உண்மையிலேயே பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறான்னு சொல்லணும். ஏனென்றால் இன்றைய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கோபப்படுகிறார்கள். எதற்கு ஏன் என்ற ஒரு பாகுபாடே இல்லாமல் எல்லாத்திற்குமே கோபப்பட்டு இப்படியான மோசமான செயல்களை செய்து கடைசியில் அவர்கள்தான் எல்லா கஷ்டத்தையுமே அனுபவிக்க போறார்கள் இல்லையா. ஸோ உண்மையிலேயே இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு எப்பயுமே மாட்டிக்கொள்ளாம எப்பயுமே சிந்திச்சு செயற்படுங்க. ஸோ இன்னொரு சம்பவம் சொல்லியிருந்தேன், அதாவது யாழ்ப்பாணத்தில் ஒரு கொலை சம்பவம் நடந்திருந்தது அப்படின்னு சொல்லி. உண்மையை சொல்லப்போனா இந்த கொலை சம்பவம் வந்து கடந்த 11ஆம் தேதி நடந்திருந்தது. அந்த கொலையை செய்த நபரை தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். சரி, இந்த கொலை எதற்காக நடைபெற்றது, இப்பொழுது அவரை கைது செய்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்ற விடயங்களை பார்க்கலாம். இந்த கொலை வந்து யாழ் அத்தியடி பகுதியில தான் நடந்தது. சரியா, இந்த அத்தியடி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல வந்து இந்த பெண்ணும் அவருடைய மகளும் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கணும். அவருக்கு வந்து 55 வயது. சரியா, இந்த இறந்த பெண்ணுக்கு வந்து 55 வயது. அவர் வந்து தன்னுடைய கணவரை பிரிந்து வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறார். அவாவும் மகளும் மட்டும்தான் வீட்டுல. இந்த நிலைமையில இவங்களோட வீட்டுக்கு வந்து ஒரு ஆள் எப்பயுமே வேலைக்காக வந்துட்டு போறவரான். சரியா, ஒரு நாள் 2 நாளில கடந்த 10 வருடமா அவர் தான் அந்த வீட்டு வேலைகளுக்காண்டி வந்து போறாராம். ஸோ இப்படியான நிலைமையில அன்றைக்கும் அதே மாதிரி வளமை போல அவர் வந்து விடிய வேலைக்கு வந்து இரவு வரைக்குமே வேலை செய்திருக்கிறார். வேலை செஞ்சு கொண்டு இப்படி இருந்த நேரம் பார்த்தீங்கன்னா திடீரென்று சத்தம் கேட்டு இருக்குது வெளியில. தாயும் அந்த வேலை செய்யற அந்த நபரும் வந்து வெளியிலான் இருந்திருக்கீங்கன்னா மகள் வந்து வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறா. அப்போ வெளியில ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி போட்டு மகள் ஓடி வந்து பார்த்த நேரம் தாய் வந்து அப்படி என்னன்னு சொல்ற ரத்தம் நிறையவே போய் கிடந்து அவ வந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலைமையில அவரை வந்து வேலை செஞ்சவரை வந்து காணையில. சரியா, அப்ப இந்த சம்பவம் வந்து 11ஆம் தேதி நடந்த நிலைமையில அவ வந்து உயிரிழந்துட்டா. அப்பவே அதுக்கு பிறகு பார்த்தா இப்போ அவர் வந்து நாவற்குழியில பதுங்கியிருந்த நிலைமையில, சரி, அவர் தலைமறைவாகி தான் இருந்தவர் அந்த கொலை செய்த நபர். அவர் வந்து தலைமறைவாக இருந்த நிலைமையில இன்றைக்கு வந்து அவரை கைது செய்திருக்கணும். ஸோ கைது செய்ததன் பின்னராக அவர்கிட்ட கேள்விகள் எழுப்பினப்போ என்னத்துக்காண்டி ஏன் இப்படிலாம் செய்தது அப்படின்னு சொல்லி விசாரணை செய்தப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, தன்னை வந்து இந்த சமூக பாகுபாட்டை சொல்லி தன்னை பேசியதாக. சரி, அதாவது இந்த சாதி பாகுபாடுகள் அப்படின்னு சொன்ன ஒரு சமூக பிரச்சனைகள் இருக்குதான், அதே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கிறது. ஸோ அந்த ஒரு பாகுபாட்டை வைத்து தன்னை அவர் இழிவாக பேசினார். அதனால் நான் கோவப்பட்டு அவரை வந்து கொலை செய்துட்டேன். அதாவது இது வந்து இப்போ நான் கொஞ்ச நாள் அவட்ட வேலை செய்கிறது அப்படின்னு இல்லை, நான் கடந்த 10 வருடமாக வேலை செய்கிறேன். அவள் வந்து எனக்கு இப்படி மரியாதை தராமல் செய்தது எனக்கு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு நம்பிக்கையான வேலைக்காரனாக தான் இருந்தவர். விடியிலிருந்து இரவு காண எவ்வளோ வேலை இருந்தாலும் செய்து கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய கோப்பாயில் இருக்கக்கூடிய ஒரு காணி வந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி பெறுமதியான காணி. அதை வந்து 1.5 கோடிக்கு விற்று அந்த காசையும் கூட அவருக்கு வழங்கி இருந்தாராம். அப்படி தான் நம்பகத்தன்மையான ஒரு வேலையால் இப்படியான நிலைமையில அன்றைக்கு அந்த கொலை செய்யப்பட்ட அந்த நாள்ல வந்து இவரை அந்த தண்ணி குழாய்கள் இருக்குதானே அதை வந்து நிலத்துக்கு கீழே போடணும் அப்படின்னு சொல்லி கிடங்கு வெட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காண்டி அப்போ கிடங்கு வெட்ட சொன்ன நேரம் அவர் வந்து சரியானிட்டு அப்போ அவர் எதர்ச்சியாக சொல்லியிருக்கிறார் என்னன்னு சொல்லிச்சுன்னா, தான் வந்து இப்படி கூலி வேலை செய்கிறத வந்து என் வீட்டுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய தந்தைமார் நிறைய ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வீட்டுக்கு தெரியாமலே தாங்கள் கஷ்டப்படுறத வந்து வீட்டுக்கு தெரியக்கூடாது, நாங்கள் வந்து வெளியில் நல்ல வேலையில் இருக்கிறோம்னு சொல்லி அப்படி காட்டிக்கொள்ளணும்ன்றதுக்காண்டியே தாங்கள் என்ன வேலை செய்கிறோம்ன்றதை சொல்லாமலாம் மறைச்சு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவருமே தான் கூலி வேலை செய்யறது வந்து தன்னுடைய வீட்டுக்கு தெரியாம தான் நான் செய்து கொண்டு வரணுன்ற மாதிரி தான் இவாட்ட சொல்லியிருக்குது. அப்போ இவர் வந்து அகலம் பிந்தது, அதாவது இரவாகிட்டு இல்லையா, அப்போ தான் இப்பயுமே செய்தவன் இருந்தா வீட்டை போயிட்டு என்ன செய்தது அப்படின்னு கேட்டால் தனக்கு சொல்றதுக்குமே காரணங்கள் இருக்காது. அதால இப்படி ஒரு இது இருக்குது, நான் வீட்டை போகலாமான்ற மாதிரி ஒரு சின்ன வாக்குவாதம் வந்து இருக்கு அவங்களுக்குள்ள. இப்படியான நிலைமையில அவ வந்து ஒரு சமூக பாகுபாட்டை வச்சுக்கொண்டு பேசியிருக்கிறா. இப்படிலாம் நீங்க என்னத்துக்கு இதுக்கெல்லாம் அவமானப்படணும்ன்ற மாதிரி அவ வந்து பேசினதை வந்து அவருக்கே
ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மையில தான் அவர் வந்து அவ அடிச்சிருக்கிறார். அடிச்ச இடத்துல அவ வந்து இருந்துட்டா. ஸோ உண்மையிலேயே இப்போ அவர் வந்து தன்னுடைய குற்றத்தையுமே ஒப்புக்கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் குற்றம் யாரில் இருக்குது யாரில் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் எனக்குள்ளேயும் ஒரு கருத்து இருக்கும், உங்களுக்குள்ளேயும் ஒரு கருத்து இருக்கும் இந்த சம்பவங்கள் தொடர்பாக. ஸோ உங்களுக்குள்ள என்ன கருத்து இருக்குன்றதை கட்டாயமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.